உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதுங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்படியே சொல்லிட்டு இதை சொல்கிறார். இதை தான் இவங்க பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அவர் சொல்லிட்டு வந்த அந்த விசுவாசத்தை விட்டுறாங்க. கிறிஸ்து இயேசு மேலே இருக்கிற விசுவாசம்னா என்ன, எப்படி அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்தது? இது இடையில வந்ததல்ல, இது ஆதியிலிருந்தே வந்த விசுவாசம். இதை தான் நமக்கு சிலுவையின் மூலமாக நமக்கு உண்டானது. இப்போ இன்றைக்கு சபைகளில் நடக்குதுன்னு சொன்னால் கூட இது ஆதியில் எந்த விசுவாசத்தை ஏற்படுத்தினாரோ அதே விசுவாசத்தை இன்னைக்கு வரையும் ஆவியானவர் சபைகள் அஸ்திபாரமாக போடுறார். இப்போ இடையில இந்த வார்த்தை வருது இல்லையா, 15வது வசனம் வருது பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின். இங்கே தான் கொஞ்சம் எல்லாரும் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க பாருங்க. இப்போ வந்த உடனே மேலேருந்து வாட்ச் வராங்க பாருங்க, நம்ம ஜெயிச்சோம், நம்ம ஒத்துக்கணும்னு எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே வந்த உடனே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அப்படியே வேறு எஸ்டீம் ஆகி போகுது பாருங்க. ஒரு மாதிரி மனதளவில் இது எங்கே போய் சேர்ந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகமே வேணாம், உலகமே வேஸ்ட், உலகம் பாவம், அந்த உலகத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு உங்களில் இல்லை அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. உடனே வேறு மாதிரி போதனைகள் எல்லாம் எழும்பி கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பெரிய இது வந்துச்சு. இது வருது அப்படியே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாங்க, கரெக்ட். ஆனால் இது நம்ம நல்லா விளங்கணும் பாருங்கள். எனக்கு ஒரு அலர்ஜி ஒன்று இருந்துச்சு, எறா சாப்பிட்டா ஒரு அலர்ஜி இருந்துச்சு. எத்தனை பேர் சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே மெசேஜில். சாவர கண்டிஷனுக்கு போயிட்டேன் நான், முடியாதுன்றாலும் கொண்டு போய் என்னை ஏதோ பண்ணி காப்பாற்றினாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. சமீபத்தில் போன வாரத்தில் ஒரு டாக்டரை பார்க்க போனேன். பார்த்த உடனே அவர்கிட்ட ஆக்சுவலி இந்த அலர்ஜிக்காக நான் போகல, வேற ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன். பேச்சு வாக்கில் இந்த வார்த்தை வந்துடுச்சு, இந்த மாதிரி எனக்கு ஒரு எறா சாப்பிட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா, எப்போ ஆச்சுன்னாரு. ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. அப்படிங்களா, சரி. உடனே அவர் ஒரு டக்குன்னு ஒரு மருந்து கொடுத்தாரு, சாப்பிட சொல்லிட்டு, இன்னைக்கு நீங்கள் யாராவது சாப்பிடுங்க அப்படின்னாரு. இல்லைங்க, அது சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது, அலர்ஜியை விட்டுருங்க, எறாவை சாப்பிடுங்க அப்படின்னாரு. எனக்கு புரியல. கூட இருக்கிறவர் சொன்னார், எப்படிங்க டாக்டர் அலர்ஜியை விட்டுட்டு எறாவை சாப்பிட்றது? அவர் அலர்ஜியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால எறாவை சாப்பிடாமல் இருக்கிறாரு. நான் சொல்ல எத்தனை பேர் விளங்குது? இப்போ அலர்ஜி எறா சாப்பிட்டா என்ன வரும்? அதனால் அலர்ஜியை பிடிச்சின்னு இருக்கிறேன், எறாவை என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நீ எறா சாப்பிட்டு அலர்ஜி விட்டுரு அப்படின்னாரு. சொன்னேன், இல்லை இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சொல்ல. உடனே சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து அப்போவேங்க இம்மீடியட்டாக அதை சாப்பிடுங்க சொல்லிட்டு வீட்டுக்கு இப்போவே போய் எறா வாங்கி சாமிங்கன்றார். ஒரு பாண்டிச்சேரி பாஸ்டர் வீட்டுக்கு தான் போயிருது. அவர் உடனே போயிட்டார், கடல் பகுதியில் போய் எறா வாங்கின்னு வந்துட்டார். வாங்கிட்டு 1/4 கிலோ சாப்பிட்ணும் அப்படின்னாரு. உடனே அவங்க சமைச்சிட்டாங்க 1/4 கிலோ. 7 வருஷத்துக்கு முன்னாடி அதை நான் சாப்பிட்டதுக்கப்புறம் படாத பாடுபட்டேன். டாக்டர் சொல்லிட்டார், வாழ்நாள் முழுதும் இனி அதை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டார். சரி, இவர் வித்தியாசமாக சொல்கிறாரே, ஆனால் யாரானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அது இப்படி சொல்லிட்டேன், நானும் விட்டுட்டேன். எல்லாரும் என்னை முன்னாடி சாப்பிடும் போது வெறுப்பேற்றுவாங்க பாருங்கள். மனைவி, பிள்ளைங்க, நண்பர்கள்லாம் ஹோட்டலில் சாப்பிடுவது வேணுமா அப்படிலாம் சொல்லி என்னை வெறுப்பேற்றும். வேணாம்ப்பா, உலகத்தில் உள்ளதில் அன்பு கூறக்கூடாது. இந்த வசனம் மாதிரி நம்ம அப்படியே ஆகிட்டோம். நம்ம வேணாம், நமக்கு தான் அலர்ஜி ஆச்சு, எதுக்கு நமக்கு அது அப்படி. இவர் சொன்ன உடனே போனேன் பாருங்கள், வாங்கி அவங்க வீட்டில் எல்லாம் சமைச்சிட்டாங்க, யாராவது கொண்டு வராங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த பாஸ்டர், அவங்க ஒய்ஃபு, என் ஒய்ஃபு எல்லோரும் சிரிக்கிறாங்க. என்ன ஆக போகுதுன்னு பார்க்கணும், எல்லாம் சுற்றி உக்காந்துக்கிறாங்க. 1/4 கிலோ சமைச்சு எடுத்துன்னு வந்தாச்சு, நானும் போட்டு சாப்பிட்டாச்சு. ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கிறேன் பாருங்கள், எந்த ரியாக்ஷனும் ஆகலை. சும்மா லைட்டாக ஏதோ ஒரு மாதிரி தெரிச்சு, ஒரு வேளை அது என்னுடைய மனதில் இருக்கிற பயம் கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. யாராவது பார்த்தாவே உடம்பு அப்படியே எனக்கு கூசம் பாருங்க. இந்த அலர்ஜி வந்ததுக்கப்புறம் அதில் யாராவது பார்த்தாவே ஒரு கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அது மனதில் இருந்த அளவு கூட என்ன ஓரளவுக்கு பாதிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு வெளியில் எந்த சிம்டமும் வரல, எதுவுமே மாறல, எந்த விதமான ரியாக்ஷன் ஆகல. போன சாப்பிட்டேன், நல்லா தூங்கினா, நல்லா எழுந்துட்டேன். இப்போ பிரச்சனை என்ன? நான் அலர்ஜியை விசுவாசத்தினால எனக்கு அலர்ஜியை விசுவாசத்தினால யாராவது சாப்பிடாம விட்டேன். இப்போ யாராவது விசுவாசத்தினால அலர்ஜியை விட்டேன். நான் சொல்றது விளங்குதா? இப்போ இங்க என்ன சொல்ல வராரு, நீங்க கிறிஸ்துவ விசுவாசினா இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய அன்பு கூர்ந்து அதெல்லாம் நீங்க செய்ய போறதே எதமே. நான் சொன்னது விளங்குது? இப்போ இங்க பிரச்சனை என்னன்னா ஃபெய்த்துங்க.
இங்க விசுவாசம், இயேசு கிறிஸ்து மேல் வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் நமக்கு சரியா இருந்தா இந்த அன்பு, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு நம்மள ஒரு பெரிய பாதிப்பு அடைய போதில்லை. இவரே எழுதுறாரு. இவரே என்ன சொல்றாரு தெரியுமா? யோவான் எழுதுற பாருங்க, 1 யோவான் 5:4 வசனத்துக்கு வாங்க. இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு நம்ம டக்குன்னு அப்படியே இன்னொன்று தலைகீழ போயிடக்கூடாது பாருங்க. 1 யோவான் 5:4 வாசிச்சு பாருங்க. கன்னடா வச்சிருந்தீங்கன்னா 3வது வசனத்தை வருதுன்னு நினைக்கிறேன். 4 வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இங்க எங்க கொண்டு போறாரு பாருங்க. அப்ப தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன பண்ணுதான்? ஜெயிக்குதுங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை. அப்ப நம்முடைய விசுவாசம் உலகத்தை எப்படி ஜெயிக்குதுன்னா, உலகத்தை ஜெயித்தவரை நான் விசுவாசிக்கிறதுனால இந்த உலகத்தை எந்த விசுவாசத்து மூலமா நானும் ஜெயித்து காமிக்கிறேன். விளங்குதா இப்ப உங்களுக்கு? அப்ப உலகத்தை, அப்ப இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம் என்ன? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தினுடைய மேன்மை என்ன? கிறிஸ்துவனி விசுவாசி அகல பாதாளத்தில் இருந்தா கூட சரி, அந்த அவர் மேல வைக்கிற விசுவாசத்தை கொண்டு இந்த உலகத்தை ஜெயித்து நீ மேல வருவார். அதை நம்புறீங்க? இப்ப எங்க வேணும் நமக்கு விசுவாசம் யார் மேல வரணும்? அப்ப ஆவியானவர் என்ன ஊழியத்தை செய்யறாரு சொல்லுங்க? என்ன ஊழியத்தை செய்யறாரு? இங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? எனக்கு அலர்ஜி வந்தோடனே நான் டாக்டர் கிட்ட போனேன் பாருங்க. நீ யாராவது சாப்பிடாம வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடாத வேணான்னு சொன்னவரும் டாக்டர் தான், யாராவை சாப்பிடுன்னு சொன்னவரும். இப்போ நான் யாரை நம்புறது தான் பிரச்சனை ஆகிப்போச்சு. நான் சொன்னது விளங்குதா? அவர் சொன்னதும், அவரும் டாக்டர், அவரும் ஒரு எம்டி படிச்சிருக்கிறாரு, இவரும் டாக்டர், இவரும் ஒரு எம்டி படிச்சிருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னதை நான் கேட்குறதா, இப்போ இவர் சொன்னதை கேட்குறதா? அவர் சொன்னதை கேட்கும் போது யாராவை விட்டுட்டேன், இவர் சொன்னதை கேட்கும் போது யாராவை சாப்பிட்டு அலர்ஜியை விட்டுட்டேன். நான் சொன்னது உங்களுக்கு விளங்குதா? இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, சில நேரத்தில் அவரும் பாஸ்ட் தானே, கரெக்டு, நான் சொல்லது தப்பா சொல்ல, அவரும். இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதில் ஒரு அலர்ஜி இருக்குதுன்றார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரை விசுவாசினா எந்த அலர்ஜியும் வராதுன்னு சொல்ல வர, அவ்வளோதான். இப்போ உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள், பிதாவிடத்தில் அன்பு இல்லைன்னு சொன்னால் அந்த வார்த்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. 1 யோவான் 2:15 வசனத்தில், உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் இடத்தில். அப்ப உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கும் போது, உலகத்தை ஜெயித்தவர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனைகளால ஜெயிக்க அன்பு கூறாதவங்களா என்னங்க? அதை போய் அடிக்ட் ஆகாதன்றாரு. உலகம் தான், வாழ்க்கை தான் அப்படின்னு அடிக்ட் ஆகாதுன்னு சொல்றாரு. ஆனால் அன்பு கூறாதீங்களா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, டோட்டலாகவே அது ஒரு உலகம், இது ஒரு உலகம் பிரிஸ்தாங்க. அதுதான் கிறிஸ்துவத்தில் ஒரு பெரிய கேள்விக்குரிய வந்துருச்சு பாருங்க. ஒருத்தருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன், அவர் ஒரு நார்த் இந்தியன், தமிழ் தெரியும், ஆனால் இங்கே செட்டில் ஆனவங்க. போய் சொன்னால் கேட்குறாரு. முதல் கேள்வினா கேட்டார் தெரியுமா? நீங்கள் கை தட்டுற கூட்டமாக கை தட்டாத கூட்டமானார். நான் பைபிளில் எங்கே எடுத்து இது விளக்கத்தை சொல்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள். கை தொட்டுக்கிற கிறிஸ்துவர்கள், கை கொட்டாத கிறிஸ்துவர்கள் எங்கன்னா இருக்குதா? 2வது கேள்வி கேட்டால், நீ நகை போடுற கிறிஸ்துவன், நகை போடாத கிறிஸ்துவன். இப்படியே கேட்டாருங்க. அப்படியே உட்காந்துருந்தேன் நான். என்ன இந்த ஆளுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு ஒன்று எடுத்து சொன்னேன். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லுது இல்லை, நீ கிறிஸ்துவத்தை பார்க்கும்போது நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்புறம் தான் அவருக்கு எடுத்து சிலுவைனா என்ன, உலகம்னா என்ன, தேவன் ஏன் சிருஷ்டித்தார், ஏன் பாவம் வந்துச்சு, மீட்புனா என்ன, இன்றைக்கி சபை எப்படி உருவாச்சு, எல்லாம் விலைக்கு ஒரு 1.5 மணி நேரம் பேசுனே சொல்கிறாரு. இதுதான் கிறிஸ்துவமானு கேட்குறாரு அவர். அப்போ பாருங்க கிறிஸ்துவ எப்படி டிஸ்பிளே ஆகி போச்சு பாருங்க. அப்போ பாருங்க, இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் கூட ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை, இந்த விசுவாசத்தை, இந்த விசுவாசத்தினால் வரக்கூடிய ஒரு வெளிப்பாடில் ஏன் நம்மளை நிலைநிற்க வைக்கிறான்னு சொன்னால், இது மாத்திரம்தான் மெய். அதனால தான் இதை கொண்டு தான் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை சொல்லவே முடியும்.